எவ்ரிவான், வெல்கம் டு ட்ரெண்ட்ஸ் அட்டெலியர். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ட்ரேசிங் எப்படி மொபைல்லேருந்து டேரெக்டாக நம்ம கிளாத்துக்கு பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ நம்ம ட்ரேஸ் பண்ணோம் இல்லையா இந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜில் நான் செயின் ஸ்டிச் போட்டு காட்டுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு நான் இது ரொம்ப இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப குட்டி குட்டி கர்வ்ஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா கர்வியாக வருது, ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. நம்ம செயின் ஸ்டிச் நம்ம எப்படி பழகணும், ஸ்ட்ரெயிட் லைனில் தான் பழகிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கர்வியாக வரும்போது நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, குட்டி குட்டி செயினாக போடணும். பெரிய செயின், இங்கே ஒரு செயின் போட்டு இங்கே ஒரு செயின் போடுறோன்னு வைங்க, இந்த கர்வ் நமக்கு கிடைக்காது. இங்கே ஒரு செயின், இங்கே ஒரு லாக்கை போட்டு இங்கே ஒரு லாக் போடுறோம் அப்படின்னா செயின் நமக்கு இந்த கர்வியாக வராது. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறேன்னா, ரொம்ப குட்டி குட்டி செயினாக போடுறேன். நீங்கள் பார்க்கும்போது நல்லா தெரியும் பாருங்கள். சாரி, இது ஆல்ரெடி நான் போட்ட த்ரெட்டு கீழே இருக்குது. ஓகே, நல்ல குட்டி குட்டி செயினாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் மாறவே மாறாது. இல்லைன்னா உங்களுக்கு டிசைனோட ஷேப்பே மாறிடும். எவ்வளோ குட்டி குட்டியாக போட முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டியாக போடுங்க. பாருங்க. ஓகே, அப்போது நம்ம இங்கேருந்து இந்த ஸ்டிச்சுக்கு போகிறோம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டைரக்ஷனில் திருப்பணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆப்போசிட் சைடில், அதாவது இதுக்கு ஆப்போசிட் இந்த சைடாக, ஸோ ஆப்போசிட் சைடில் ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த லைனுக்கு வாங்க. டைரெக்டாக திருப்பக்கூடாது. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் எல்லாமே, அதாவது செயின் ஸ்டிச்சோட டைரக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாகவே போடுறேன். லெஃப்ட்டு, ரைட்டு, அப்வர்ட்ஸ், டவுன்வர்ட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்போ போட்டு காட்டும் போது உங்களுக்கு டைரக்ஷன் திருப்பும் போது எந்த பக்கம் நம்ம நீடில் ஃபேஸ் பண்ணணும் அண்ட் த்ரெட்டு எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே, நான் இந்த இடத்துல இப்போ ஒரு எண்ணாட் போட்டாகணும். ஓகே, இந்த இடத்துல த்ரெட்டு நான் எடுத்து எண்ணாட் போட்டுடுறேன். ஓகே, இப்போ மறுபடியும் நான் அகைன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும். நான் இதுக்குள்ளே இருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த ஸ்டிச்சுக்குள்ளே இருந்தே உங்களுக்கு நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சுக்குள்ளே இருந்து எடுத்து நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், இதுக்கு ஆப்போசிட்டில் நான் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா இந்த பக்கம் டர்ன் பண்ணுறேன். அப்படியே பண்ணேன்னா எனக்கு த்ரெட்டு நேராக இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடும். எனக்கு இந்த இடத்துல ஷார்ப்னஸ் கிடைக்கணும். ஸோ அதுக்காக நான் அந்த மாதிரி போடுறேன். ஆப்போசிட் சைடில் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா எனக்கு தேவைப்படுற சைடில் நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஓகே, நான் இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போடணும். ரொம்ப தள்ளி எடுக்க வேணாம், ரொம்ப பக்கத்துலேயே எடுங்க. ஓகே ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஷார்ப்னஸ் நமக்கு எப்படி கிடச்சிருக்குன்னு. அகைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நான் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன்.
இந்த லைன் மாறாமல் இந்த லைன் மேலேயே நம்ம போட்டுட்டு வரணும். ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு ஷார்ப்னஸ் இருக்குது பாருங்கள். இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு நான் வந்துடுறேன். வந்துட்டு எனக்கு இப்போது இந்த பக்கம் போகணும். ஓகே, ஸோ இதுக்கு ஆப்போசிட் இங்கே. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் நீடில் இந்த பக்கம் திருப்புறேன். என்னோடய ஸ்டிச்சஸை இந்த பக்கம் நான் கண்டினியூ பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஓகே, இவ்வளோதான். பாருங்கள், நம்ம ஸ்டிச்சஸ் எப்படி வந்திருக்குன்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் எவ்வளோ குட்டி குட்டியாக போட்டிருக்கேன்னு. அப்போ தான் நம்ம இந்த கர்வ்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வர முடியும். இந்த கர்வ்ஸ் சாரி மொபைல் ஷேக் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், இந்த கர்வ்ஸ் எல்லாமே நமக்கு அப்போ தான் அலைன்டாக வரும், ஒரு ஷேப்பாக வரும். நீங்கள் வந்து பெரிய பெரிய ஸ்டிச்சஸாக போடும்போது நமக்கு இந்த மாதிரி அக்யூரேட்டாக இந்த ஷேப் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன்னா குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போட்டு பழகுங்க அப்படின்ட்டு. ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே போட்டு பழகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதுக்கு மேலே போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.